ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே நான் வந்துட்டு 1885 வந்து பார்த்தோன்னா ஐஎன்சி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடியதை நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டாக வந்துன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் அரௌண்ட் 15th சென்ச்சுரியில் ஆரம்பிச்சு ஓகே அரௌண்ட் 15th சென்ச்சுரியில் ஆரம்பிச்சு அப் டு டில் நவ் வரல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துன்னா நம்ம மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவுடைய ஒரு பாட்டு தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துன்னா நம்ம 15th சென்ச்சுரியில் இருந்து ஆரம்பிச்சு ஓகே ஸோ 15th சென்ச்சுரியில் ஆரம்பிச்சு அப் டு 1947 வரல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தோன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்துன்னா நம்ம அரௌண்ட் அந்த 15th சென்ச்சுரியில் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஓகே, அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதுக்கான க்ளூ உங்களுக்கு கிடச்சி. ஓகே, ஸோ சில குரூப் ஒன்காக வந்து பார்த்தோன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது மட்டும் இருக்கும். சில யூபிஎஸ்சிக்காக வந்து பார்த்தோன்னா மாடர்ன் இந்தியா அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம மாடர்ன் இந்தியான்ற விஷயத்தோடய நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அரௌண்ட் 15th சென்ச்சுரியிலேருந்து நம்ம பார்க்குற அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய ஃபார்மேஷன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துன்னா நம்ம எடுத்துட்டோம்னா ஈவன் அந்த சமயத்தில் முகல்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருந்திருப்பாங்க. இந்த பாமனி விஜயநகர எம்பையர்ஸுடைய அதோடைய பிரான்ச்சஸ் சரிங்களா, அதோடைய ரெமனன்ஸ் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த லேட்டர் முகல்ஸ் இருந்திருப்பாங்க, ரீஜனல் ரூலர்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு மெடிவல் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மெடிவல் ஹிஸ்ட்ரியில் சைமல்டேனியஸாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம இங்கே பார்த்துடலாம். ஓகே, அந்த மெடிவல் ஹிஸ்ட்ரியில் மாடர்னுக்குள்ளே வராத பாட்டை வந்து பார்த்தோன்னா சரிங்களா, அந்த யூரோப்பியன்ஸுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை பற்றிலாம் நம்ம மெடிவலில் பெருசாக பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ அப்போது அந்த மெடிவல் பீரியட்லேயே நடந்த இந்த யூரோப்பியனுடைய அந்த இன்வேஷன்ஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல, கரெக்டு தானே? ஸோ அப்போ அந்த விஷயங்களை நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரப்போகிறோம். ஓகே, ஸோ அந்த அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக வந்து போனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் அப்படியே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்க்க நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? ஓகே, இது ரஃபாக தான் எழுதுனா சரிங்களா, இதை எரேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஓகே. விசிபிளாக இருக்கப்போ ஒருவேளை விசிபிளாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடி கூட ஓகே, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். மேக்ஸிமம் டேர்ம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் நான் எழுதுறேன். ஓகே, உங்களுடைய புக்குடைய ரெஃபரன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். என்னுடைய கம்யூனிகேஷன் சென்டர்னா முழுக்க வந்தோன்னா நம்மளுடைய தமிழ்லேயே இருக்கும். ஓகே, ஸோ பைலிங்குலாக தான் இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கேளுங்க, நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எழுதி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டுக்கலாம், நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் வந்தோன்னா இந்தியாவுக்கு வரக்கூடியதை நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்படி யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓகே ஒரு பேக்ரவுண்ட் சீன் வந்துன்னா இருந்திருக்கும். ஓகே, அந்த பேக்ரவுண்ட் சீன் இருந்திருக்கும். அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ யூரோப்பியன்ஸுக்கும் இந்தியாவுக்குமான அந்த கனெக்ஷன்ஸ் வந்துன்னா எப்பத்துலேருந்து இருக்கு, எத்தனை இயர்ஸாக இருக்கு, ஏதாச்சும் சொல்ல முடியுமா ஒரு அப்ராக்சிமேட்டாக? இந்தியா அண்ட் யூரோப் இதுக்கான கனெக்ஷன் 1755. நான் 15th சென்ச்சுரியிலேயே யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் 1755 அப்படின்னு சொல்கிறீங்க. 1755 அப்படின்றது 18th சென்ச்சுரி. அரௌண்ட் 3 சென்ச்சுரிக்கு முன்னாடியே அவங்க யூரோப்பியன்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி யூரோப்பியன்ஸ் யாரும் இந்தியாவுக்கு வரலையா? 14th சென்ச்சுரியா? 15th முன்னாடி 14th சென்ச்சுரி. அப்புறம் வேற அலெக்சாண்டர் சார், அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தார். அலெக்சாண்டர்
யூரோப்பியன் சேர்ந்த பர்சன் தானே, யூரோப்பியன் கான்டினென்ட் தானே. அலெக்சாண்டருக்கு முன்னாடியே சில பர்சன்ஸ் எல்லாம் வந்து போனால் இந்தியன் சப்கான்டினென்ட் மேலே சில எக்ஸ்பெடிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்ப்போம் சரிங்களா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஈவன் அலெக்சாண்டருக்கு அப்புறம் வந்து போனால் மௌரியன்ஸ் ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க. மௌரியன்ஸ் ரூல் பண்ணதுக்கப்புறமும் இந்தோ கிரீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மிலிண்டா அப்படின்ற ஒரு கிங்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிலிண்டா பண்பு அப்படின்ற புக்கு. ஓகே, ஸோ இந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தா அந்த யூரோப்பியன்ஸ் சரிங்களா, யூரோப்பியன்ஸுடைய அரைவல் தான். ஓகே, யூரோப்பியன்ஸுடைய அந்த இன்வேஷன்ஸ் தான், ஃபாரின் இன்வேஷன்ஸ் நடந்தது தான். அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா யூரோப்பியன்ஸு கூட நமக்கு கான்டாக்ட் இருந்திருக்கு. ஓகே, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடியே யூரோப்பியன்ஸ் கூட நமக்கு கான்டாக்ட் இருந்திருக்கு. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா நம்ம குப்தாஸுடைய பீரியட்ல வந்தோன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ குப்தாஸுடைய பீரியடுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா சங்கமேஜ்னா என்னன்னு தெரியுமா? சங்க காலம். ஓகே, என்ன டைம் பீரியட் தெரியல. ஓகே, ஸோ குப்தாஸ் வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் லேட்டர் 3rd செஞ்சுரியிலேருந்து அரௌண்ட் ஒரு 6th செஞ்சுரி வரணும், ஒரு 200 வருஷங்கள் வந்து பார்த்தோன்னா இருந்திருப்பாங்க. ஓகே, அதுவே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கமேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிஃபோர் கிறிஸ்ட். ஓகே, ஸோ பிஃபோர் கிறிஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2nd செஞ்சுரியிலேருந்து ஆஃப்டர் த கிறிஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3rd செஞ்சுரி வரலும் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய விஷயம். இந்த கரிகாலன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? ஓகே, ஸோ அவங்களுடைய டைம் பீரியடும். ஓகே, ஸோ அந்த டைம் பீரியடில் ஃபர்ஸ்ட் நம்ம சங்கமேஜே பார்க்கலாம். ஏன்னா பை இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் வந்துன்னா சங்கமேஜ் தானே பிஃபோர் இருக்கு. ஓகே, அந்த சங்கமேஜை நம்ம எடுத்துக்கலாம். சங்கமேஜில் தமிழ்நாடுல சரிங்களா, விச் மீன்ஸ் சவுத் இந்தியாவில் இந்த சேர சோழ பாண்டியா. ஓகே, ஸோ அந்த சதனில் அந்த மூவேந்தர்கள் ஆண்டுட்டு இருந்த போது தமிழ்நாடு சரிங்களா, அந்த மூவேந்தர்கள் ஆண்டுட்டு இருந்த அந்த தென்னாடு வந்து பார்த்தோன்னா கிரேக்கர்களோடும் ரோமானியர்களோடும் வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க. ஓகே, those மூவேந்தர்ஸ் ஹேவ் அ ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வித் த ரோமன் எம்பையர். ஓகே, ஸோ அப்படின்ற அந்த விஷயம் வந்து என்னன்னா இருக்கு, நிறைய எவிடன்சஸ்ல இருக்கு. இப்போ கூட வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப் 1 படிக்கும்போது அந்த யூனிட் 8-9 அந்த அறிக்கைமேடெல்லாம் பார்ப்போம். அந்த அறிக்கைமேடு, ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, பூம்புகார், ஓகே, அந்த முசிரேஸ் இதெல்லாம் பார்த்துருந்துருப்போம். என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம், எதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணோன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஈவன் சங்கமேஜ்லேயே வந்து பார்த்தா நல்ல வெல் எஸ்டபிளிஷ்டு ட்ரேட் வந்து என்னன்னா இருக்கு. ஓகே, ஸோ இந்தியாவுக்கும் இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கும் இந்த யூரோப்பும் இருக்கு. ஓகே, ஸோ அது குப்தா பீரியட்ல வரும்போது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைஞ்சது. ஓகே, டியூரிங் த குப்தா பீரியட் யூரோப்பியன் ட்ரேட் வாஸ் சம்வாட் டிக்ளைன். ஓகே, என்ன சார் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரௌண்ட் 2nd செஞ்சுரி AD. ஓகே, ஸோ அரௌண்ட் 2nd செஞ்சுரி AD சரிங்களா, அந்த கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ரோமன் எம்பையர் வாஸ் ஃபால். ஓகே, ஸோ ரோமன் எம்பையர் அப்படின்றவன் வந்து பார்த்தோன்னா ஃபால் ஆச்சு. ஓகே, அந்த ரோமன் எம்பையர் ஃபால் ஆனதுனால இந்தியா அண்ட் ரோமனுக்கான ட்ரேடு வந்து பார்த்தோன்னா டிக்ளைன் ஆச்சு. ஓகே, ஸோ இந்தியாவுக்கும் ரோமனுக்குமான அந்த ட்ரேடு டிக்ளைன் ஆனதுனால இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த, ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தா பெருசாக கோல்டு கிடையாது, ட்ரேடில் வரக்கூடிய கோல்டு தான் இந்தியாவுக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ரோமன் எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆச்சு. அப்போ ரோமன் எம்பையர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், கோல்ட் அண்ட் சில்வர்ஸ் டிக்ளைன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் குப்தாஸ், ஓகே, இந்த குஷானாஸ் கூடயே கம்பேர் பண்ணும்போது குப்தாஸ் அப்படின்ற அந்த ரூலர்ஸ் சரிங்களா, நம்மளுடைய குப்தர்கள், நம்ம கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த குப்தாஸுடைய பீரியட்லேயே வந்து பார்த்தோன்னா காயின்ஸில் வந்துட்டு கோல்டுடைய பியூரிட்டி வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிது. ஓகே, ஸோ பியூரிட்டி குறைஞ்சது. ஸோ அந்த குப்தா காயினுடைய அந்த பியூரிட்டி குறைஞ்சதுக்கான காரணம் வந்து பார்த்தா ரோமன் எம்பையர் ஃபால் ஆனதும், அதனால வந்து பார்த்தா இந்தியா கூட அந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றது அஃபெக்ட் ஆனதும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா குப்தாஸுடைய பீரியட்ல நமக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் இருந்த ஒரு சின்ன கனெக்ட். ஓகே, ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் அரவுண்ட் ஒரு 6th செஞ்சுரியில் டர்க்கி சரிங்களா, இப்போ மாடர்ன் டர்க்கி, அப்போ வந்து பார்த்தோன்னா பைசாண்டைன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பைசாண்டைன் எம்பையர்னு சொல்லுவாங்க. இந்த பைசாண்டைன் எம்பையரில் கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு பர்சன்,
கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு பர்சன் டர்க்கியை வந்து பார்த்தோன்னா ஒரு மைட்டியஸ்ட் கண்ட்ரியாக வந்து பார்த்தோன்னா மாத்துறாரு. ஓகே, ஸோ ஹி பில்ட் த சிட்டி கான்ஸ்டாண்டினோபிள். ஓகே, கரண்ட் இஸ்தான்புல். சரிங்களா, இப்போ இஸ்தான்புல் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கு, சரிங்களா, டர்க்கியில் இருக்கு. அந்த இஸ்தான்புல் அப்படின்ற அந்த சிட்டி வந்து பார்த்தோன்னா இவர் தான் பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, அரௌண்ட் ஒரு 6லேருந்து 7 சென்ச்சுரி வந்து போனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் எம்பையராக வந்து பார்த்தோன்னா இந்த பைசாண்டைன் எம்பையர் இருக்கு. ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1453 this Constantinople fell to Ottoman Turks. ஓகே, ஸோ இந்த ஓட்டோமான் டர்க்ஸ் கிட்ட விழுந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜியாகிரபியில் வந்து பார்த்தோன்னா ஏசியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரோ ஸ்ட்ரிப், சரிங்களா, டர்க்கியில் இருக்குது. தெரியுமா, வேர்ல்ட்லேயே டிரான்ஸ்கான்டினென்டல் நேஷன் சொல்லிட்டு 2 கண்ட்ரீஸை சொல்லுவாங்க. எந்தெந்த கண்ட்ரி தெரியுமா? எனி ஐடியா? டிரான்ஸ் பவுண்டரி ரிவர்ஸ்னா என்ன? பவுண்டரியில் ரிவர்ஸ். டிரான்ஸ் பவுண்டரி ரிவர்னா ஹிமாலயாஸ்லேயே டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்ற டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டிரான்ஸ்க்கு மீனிங் இந்த டிரான்ஸ் அப்படின்ற டேர்முக்கு மீனிங் டிரான்ஸ் அப்படின்னா 2 or more ஸ்டேட்ஸ்லேயோ இல்லை 2 or more ஸ்டேட்ஸ்லேயோ பவுண்டரியை தாண்டி போகக்கூடியதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் டிரான்ஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி ஒரே டிரான்ஸ் பவுண்டரி ரிவர், கரெக்டாக கர்நாடகா அண்டு தமிழ்நாடுக்குள்ளே வருது, சரிங்களா, 2 ஸ்டேட்டுக்குள்ளே போகுது. ஓகே, ஸோ இண்டஸ் ஒரு டிரான்ஸ் பவுண்டரி ரிவராக சொல்லலாம். திபத்தில் ஆரிஜின் ஆகி இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகுது, கரெக்டாக ஒரு டிரான்ஸ் பவுண்டரி ரிவர்னு சொல்லலாம். அப்போ டிரான்ஸ் கான்டினென்டல் நேஷன்னா 2 கான்டினென்ட்டும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல, சரிங்களா, அதாவது 2 கான்டினென்ட்ல வந்து பார்த்தா ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் நம்ம டிரான்ஸ் கான்டினென்டல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு தானே? ஓகேவா? ஓகே, ஸோ வேர்ல்ட்லேயே வந்து போனால் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து போனால் 2 தான். ஒன் இஸ் ரஷ்யா. ஓகே, ஸோ ரஷ்யாவுடைய மேஜர் பார்ட் வந்து பார்த்தோன்னா ஏஷியன் கான்டினென்ட்ல இருக்குது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அவங்களுடைய ப்ராஸ்பெக்டிவான பிளேசஸ் எல்லாமே வந்து போனால் யூரோப்பியனில் இருக்குது, சரிங்களா. அவங்க மோஸ்ட்லி மோரார்லெஸ் யூரோப்பியன் கல்ச்சர் கூட வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்துன்னா நம்ம ஒரு டிரான்ஸ் கான்டினென்டல் நேஷனாக சொல்லலாம், சரிங்களா, வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா டர்க்கி. ஓகே, ஸோ இந்த டர்க்கி அப்படின்ற இந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா அதோடைய ஒரு பார்ட் வந்து பார்த்தோன்னா யூரோப்பில் இருக்குது, சரிங்களா, ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்குது. இன்னொரு பார்ட் வந்து பார்த்தோன்னா ஏஷியாவில் இருக்குது, சரிங்களா. ஏஷியாவில் வந்து பார்த்தா அந்த மிடில் ஈஸ்ட், ஏசியா மைனர் அப்படின்ற டேர்ம்லாம் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஜியாகிரபியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தா அந்த டர்க்கியை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன். ஓகே, ஸோ ஏசியா மைனராக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இந்த ஏசியா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல டர்க்கி வந்து என்ன ஒரு டிரான்ஸ்கான்டினென்டல் நேஷனாக இருக்குது, ஒரு டிரான்ஸ்கான்டினென்டல் கண்ட்ரியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற இந்த சிட்டி அந்த டர்க்கியுடைய கேபிட்டலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஓட்டோமான் டர்க்ஸுடைய கேபிட்டலாகவும் வந்துருச்சா. ஸோ இந்த கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற இந்த பிளேஸ் வந்து யூரோப்பையும் ஏசியாவையும் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரேட் ரோட்ல வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் இருந்த அந்த லேண்ட், அந்த ட்ரேட் ரூட் வந்து பார்த்தோன்னா இப்போ ஓட்டோமான் டர்க்ஸுடைய கைக்கு போயிடுச்சா. ஓகே, ஸோ இதுதான் 1453 நடந்த ஈவெண்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரே லைனில் வந்து என்ன நம்ம சொல்லிட்டு போயிடலாம். 1453 வந்து பார்த்தா ஓட்டோமான் டர்க்ஸ் வந்து என்னன்னா கான்ஸ்டாண்டினோபிளை இது பண்ணாங்க. அதனால வந்து பார்த்தோன்னா ட்ரேட் ரூட்ஸ் எல்லாமே என்ன சொல்றது ஓட்டோமான் டர்க்ஸுடைய ஹேண்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரே வார்த்தையால நம்ம முடிச்சிடலாம். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி, அந்த ஒரு லைனுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இவ்வளோ டீட்டெயிலான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஏன் அதனால வந்துட்டு என்ன சொல்றது, கான்ஸ்டாண்டினோபிள் வந்துட்டு ஓட்டோமன் கைக்கு போனா என்ன, அந்த வழியில வந்தோன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொண்டு போக கூடாதா கொஸ்டின் மார்க் வரும்ல. அதை விட்டா வேற வழி இருக்கா இல்லையான்ற கொஸ்டின் மார்க் வரும்ல. ரஷ்யாக்குள்ள நீங்க என்ட்ரு ஆகி போனீங்கன்னா சைபீரியா, அங்கே வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தா ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரியான விஷயம் தான் இருக்கிறதுல சிம்பிளான அந்த ட்ரேட் ரூட் வந்து பார்த்தா இதுதான். சில்க் ரூட்டுக்கு வந்து பார்த்தா மோரார்லெஸ் வந்து என்னன்னா கம்பெனினா இருந்த ரூட் வந்து இதுதான். ஓகே. ஸோ யூரோப்பியனுக்கும் சரிங்களா, யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் இருந்த பெட்டர் ட்ரேட் ரூட் சரிங்களா, அந்த லேண்ட் வயா லேண்ட்ல இருந்த ஒரே ரூட் வந்து பார்த்தோன்னா இதுதான். இந்த ரூட் வந்து பார்த்தா ஓட்டோமன் டர்க்ஸ் கீழே போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ ஓட்டோமன் டர்க்ஸ் கீழே போனதுனால ஓகே, ஸோ இப்போ ஓட்டோமன் டர்க்ஸ் கீழே போனதுனால என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ ஓட்டோமன் டர்க்ஸ் வந்து அந்த ரூட்ல இருந்த ட்ரேட் கண்ட்ரோல் ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா இவங்க எடுத்துட்டாங்க. ஓகேவா? ட்ரேட் கண்ட்ரோல் ஃபுல்லுமே எடுத்துட்டாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா சவுத் ஏஷியாவிலேருந்து வந்த ஸ்பைஸ் ட்ரேட், இந்த மிளகு, சீரகம், லவங்கம், ஓகே, இந்த இதெல்லாம் சரிங்களா. ஓட்டோமன் டர்க்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம டெல்லி சுல்தானேட்ஸ் படிக்கிறோமா, அடிமை வம்சம், கல்ஜி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அடிமை, கல்ஜி, துக்ளக், லோடி, சையத் டைனாஸ்டின்னு சொல்லிட்டு படிக்கிறோம்ல. அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியாவை வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் 6th century ஏடியிலேருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரணுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 முக்கியமான டைனாஸ்டிஸ் வந்துன்னா ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பைசாண்டைன் அப்படின்ற ஒரு எம்பையர். நம்மளதில் எப்படி முகல் ரூலர்ஸ், முகலாயர்கள்னு சொல்கிறோம், அதே மாதிரி பைசாண்டைன் அப்படின்றவங்க வந்து ஒரு கிளான், அவங்க ஒரு வம்சம் சரிங்களா. அவங்க ஃபர்ஸ்ட்டு ரூல் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஓட்டோமன் டர்க்ஸ் ரூல் பண்ணாங்க. இந்தியாவில் இது இவங்க எல்லாமே சென்ட்ரல் ஏஷியா, டர்க்கியை தான் கேப்சர் பண்ணுறாங்க. இந்தியாவுக்குள்ள அவங்க யாரும் வரல. ஓகே. 1453 வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்துட்டு அப்போ தான் லோடி டைனாஸ்டி எஸ்டாப்ளிஷே ஆகுது. ஓகேவா? இவங்க யாரும் இந்தியாவுக்குள்ளேருந்து வரல. ஆனால் இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி போகக்கூடிய அந்த குட்ஸ் எல்லாமே ட்ரேட் ரூட் போகல, அந்த ரூட் எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டு இந்தியா வந்துட்டு யூரோப்பியன்ஸு கூட வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு சங்கம் ஏஜ்லேருந்தே நான் சொன்னேன், ரோம் கூட ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து குப்தாஸுடைய பீரியட்ல டிக்ளைன் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். ஓகே. ஸோ அப்போ இந்தியாவிலேருந்து போகக்கூடிய விஷயங்கள்ல சரிங்களா இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி ஸ்பைஸ் ட்ரேட் சரிங்களா, பெப்பர், கிளவர், அந்த லவங்கம்னு சொல்கிறாங்கல்ல, லவங்கப்பட்டை சரிங்களா, இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா என்ன சொல்றது, அந்த என்டையர் ஸ்பைஸையும் வந்து என்னன்னா மோனோபோலைஸ் பண்ணிடுறாங்க. அரப்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த ஓட்டோமன் டர்க்ஸ் சொல்லக்கூடிய இந்த பர்சன்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைஸ் ட்ரேடை மோனோபோலைஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்பைஸ் ட்ரேடை மோனோபோலைஸ் பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்றத நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இந்த ஸ்பைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா யூரோப்பியனுடைய கிளைமேட்டில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வளரவே வளராது. ஓகே. ஸோ யூரோப்பில் வந்து பார்த்தா கண்டிப்பாக வளரவே வளராது. அவங்களுக்கு வந்து பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நம்ம ஒரு ஃபுட் வந்துன்னா நம்ம சாப்பிட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆம்லெட் எடுத்துக்கலாமா? புரட்டாசி சார் நம்ம முட்டை சாப்பிட மாட்டேன்ற ஆட்கள்லாம் இருக்கீங்களா? பியூர் வெஜ்ஜா? இப்போ புரட்டாசி, அதனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஓகே. இருந்தாலும் நம்ம ஆம்லெட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஆம்லெட் வந்து பார்த்தோன்னா நார்மலாக கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? பெப்பர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தானே நமக்குள்ளே போகும். ஓகே. ஸோ பெப்பர் அதிகமாக தானே கேட்குறோம். அதே மாதிரி தான் அவங்களுடைய அந்த ஃபுட்ஸை வந்து பார்த்தோன்னா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் அவங்க கன்சியூம் பண்ணுறதுக்காகவும் பெப்பர் அப்படின்ற ஒன்று அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. அவங்களுடைய அந்த என்டையர் ஃபுட் கல்ச்சரை நம்ம எடுத்துப்போம் சரிங்களா. நிறையா விஷயங்கள் இருக்குது, நம்ம எஸ்பெஷலி ஃபுட் கல்ச்சர் நம்ம எடுத்துப்போம். ஓகே. ஸோ அவங்களுடைய அந்த என்டையர் ஃபுட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோரார்லெஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பைசஸ். ஓகே. இஃப் தே வாண்ட் டு ப்ரிசர்வ் தேர் ஃபுட்ஸ் தே நீட் ஸ்பைசஸ். ஓகே. பட் ஸ்பைசஸ் அங்கே கிடைக்குமானா? இல்லை. ஸ்பைசஸ் அங்கே சவுத் ஏஷியாவில் தான் கிடைக்கும் சரிங்களா. எஸ்பெஷலி அந்த ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மோரார்லெஸ் அதுக்கு ஈக்குவலான இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தா விளையும். அதுக்கு வந்து பார்த்தா இந்தியா வந்து பார்த்தா மோரார்லெஸ் ஈக்குவல் டு ஈக்குவேட்டர் கிட்ட இருக்குது. இந்தோனேஷியா வந்து பார்த்தா ஈக்குவேட்டர் கிட்ட இருக்குது சரிங்களா. சதர்ன் மலேசியா இந்த ரீஜன் வந்து பார்த்தா ஈக்குவேட்டர் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் அதிகமாக ஸ்பைஸ் வந்து என்னென்னா விளையும். நம்ம எதிர்பார்க்குற இந்த பெப்பராக இருக்கட்டும். ஓகே. ஸோ மற்றபடி இந்த கிளவராக இருக்கட்டும் ஆர் அதர் ஸ்ட்ரிப்ஸாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் தான் வந்து பார்த்தோன்னா கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பைசஸை வச்சு தான்
இதை வாங்கி தான் அவங்களுடைய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வந்துன்னா அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ அப்படியே அவங்களுடைய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வந்துன்னா ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பைசஸ் வேணும். அப்போ அவங்களுக்கு ஸ்பைசஸ்க்கு வந்துன்னா ஸ்பெண்ட் பண்ணல. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மிளகெல்லாம் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 1200 சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிற மாதிரியான அதர் அடல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஒன் அண்ட் ஒன்லி வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் மட்டும் தான் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்படி அவங்க பெப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது அந்த பெப்பருக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக மோரார்லெஸ் எல்லா வீட்லையும் எல்லா பர்சனும் வாங்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக பெப்பர் இருக்கும். ஆனால் அந்த பெப்பருடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப லிமிட்டட். ஸோ அதனால அந்த பெப்பருக்கான ப்ரைஸ் அதிகம். கரெக்டு தானே? ஓகே. ஸோ அப்படி பெப்பருக்கான ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது எல்லாரும் வாங்கும்போது அதிகமான ஸ்பைஸ் ட்ரேட் வந்து பார்த்தோன்னா நடக்குமா? அந்த என்டையர் யூரோப்புக்குள்ளுமே ஸ்பைஸ் இருக்குமா? அப்போ என்டையர் யூரோப்புக்கும் வந்து பார்த்தா ஸ்பைஸை சப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த என்டையர் ஸ்பைஸ் ட்ரேடையும் வந்து பார்த்தா மோனோபோலைஸ் பண்ணிட்டா ஒரு பர்டிகுலர் பர்சன். சரிங்களா? அந்த மோனோபோலைஸை வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து அவருக்கு அவங்க சொல்கிறது தானே விலை. கரெக்டு தானே? ஸோ ப்ராஃபிட் ஃபுல்லும் ஒரு பர்சனுக்கு மட்டும் தானே போகும், மற்ற பர்சனுக்கு போகாது. வாங்குற பர்சன் வந்துன்னா அவங்க சொல்கிறதா விலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வச்சு விற்கலாம். இது மற்ற கண்ட்ரீஸுக்கும் மற்ற பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகுமா? அவங்களுடைய எக்கனாமியில் பெரிய ட்ராபேக் வந்து பண்ண கிரியேட். ஓகே. ஸோ எக்கனாமியில் ட்ராபேக் கிரியேட் பண்ணுது அப்படின்றத இந்த விடவும் அவங்களால ஃபுட்ஸை கூட வந்துன்னா ப்ராப்பராக கன்சியூம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நார்மலாக ₹5 என்ன சொல்கிறது, ₹5 செல் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா சரிங்களா, அது ₹50 ₹100 அப்ரப்டாக டிராஸ்டிக்காக ரைஸ் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்ல. அந்த இம்பாக்ட் அந்த ஷார்ட்டேஜஸ் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து என்னன்னா யூரோப் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே. யூரோப் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. கான்ஸ்டான்டினோபிள் 1453 ஓட்டோமன் டர்க்ஸுடைய கண்ட்ரோலுக்கு போச்சு. அப்படி கண்ட்ரோலுக்கு போனதுனால ஏசியாவுக்கும் யூரோப்புக்கும் நடந்துட்டு இருந்த அந்த லேண்ட் ரூட் சரிங்களா, அந்த ட்ரேடுக்கு அந்த லேண்ட் ரூட் வந்து பார்த்தோன்னா இப்போ ஓட்டோமன் டர்க்ஸுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அப்படி ஓட்டோமன் டர்க்ஸுடைய கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரேட் ரூட்ல இருந்து என்டையர் ட்ரேடையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதில் எஸ்பெஷலி ஸ்பைஸ் ட்ரேடை வந்து பார்த்தா மோனோபோலைஸ் பண்ணியிருந்தாங்க. அரப்ஸ் மட்டும் தான் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் எங்களுடைய கவர்மெண்ட் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இது அதர் கண்ட்ரீஸ்க்கும் அதர் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் இல்லை மற்ற எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் டிசைடட் டு ஃபைண்ட் எ நியூ ரூட் டு ரீச் இந்தியா. சரிங்களா? அப்போ இடையில வந்து போனால் இந்த ஓட்டோமன் டர்க்ஸை விட்டு நம்ம பாஸ் பண்ணி போனால் நமக்கு புது வழி கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம புது வழி கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்தியா கூட நம்ம போயிட்டு என்ன சொல்கிறது ஸ்பைஸ் ட்ரேட் நம்ம பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஓகே. ஸோ இதில் ஓகே. ஸோ இந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் encourage the sea voyage to find new or alternate route to reach India. ஓகே. ஸோ இதில் ரொம்ப பயனியர்ஸாக இருந்த பர்சன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ். ஓகே. எஸ்பெஷலி போர்ச்சுகீஸுடைய ரூலர் ஓகே ஹென்ரி அப்படின்ற ஒரு பர்சன். ஓகே. ஹி வாஸ் நோன் ஆஸ் அ நேவிகேட்டர் ஹென்ரி. ஏன்னா அவர் அவ்வளோ கோலம் வந்து பார்த்தா சி வாயேஜஸ் வந்து பார்த்தா என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணார். அதனால் ஹென்ரியை வந்து பார்த்தா த நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேவிகேட்டர் ஹென்ரி வந்து பார்த்தோன்னா நேவிகேட்டர் ஹென்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இவங்களுடைய பேட்டர்னிஸில் தான் வந்து பார்த்தா அடுத்தடுத்த சி வாயேஜஸ் எல்லாமே நடக்குது. ஓகே. ஸோ அப்படி என்னென்ன வாயேஜஸ் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. இதில் எழுத வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா எழுதிடணும். ஆன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் யாரும் இருக்க மாட்டாங்களா? என்னம்மா அவங்க பேசினா தெரியாது, ரிப்ளை பண்ணுவாங்களா? நானும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா
சேட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கம்மா. நான் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்பப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். சேட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தம்பி புரியுதாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பிளேஸ் பிளேஸ் இப்போ கரண்ட்ல இஸ்தான்புல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடம் இஸ்தான்புல் கேள்விப்பட்டது இல்லையா? ஓகே, ஹஜியா சோஃபியான்னு சொல்லிட்டு அடிக்கடி நியூஸஸ்ல வரும். சரிங்களா? அந்த கருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் சீன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் சீ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். சரிங்களா? சொல்ல போனா டர்க்கி. சரிங்களா? ஆசியாவையும் ஐரோப்பாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்னதா ஒரு நேரோ ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த நேரோ ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த இஸ்தான். சரிங்களா? அந்த இஸ்தான்புல்லுடைய ஓல்டு நேம்னா கான்ஸ்டான்டின். இந்த ஓட்டோமன் அப்படின்றது ஒரு டைனாஸ்டி நேம். ஒரு அரசாங்கத்துடைய அந்த வம்சாவளியுடைய பேர் தான் ஓட்டோமன். நான் எழுதுகிற அந்த ஃப்ளோட் சார்ட் இதுலேயே வந்தேன்னா நீங்கள் எழுதுங்க. சைடில் புக்கெல்லாம் நீங்கள் தனியாக ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் வேணான்னு சொல்லலை. நான் கிளாஸில் நான் என்ன சொல்லியிருந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஹிஸ்ட்ரி அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டோரி தான். உங்களுக்கு அந்த ஸ்டோரி அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்தோன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேங்க. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் த டாட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துன்னா உங்களுக்கு போர்டில் இருக்கும். அதையும் வந்துன்னா வரிசையாக 1 by 1 வந்துன்னா நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ இதுலேயே வந்துன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். சரிங்களா? கிளாஸில் உங்களுக்கு இதுவே கிடச்சிடும். இது முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் இன்னொரு ½ an hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்றத ஓவரால் சொன்ன ஸ்டோரியோட ஒரு டோட்டலாக கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்த நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலை வந்து என்னன்னா ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நான் சொல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை அதில் இல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் நான் அடிஷ்னலாக சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிங்கன்னா டோட்டலாக முடிஞ்சு. அவ்வளோதான். ஒவ்வொரு டாப்பிக்கும் இதை பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் விஷயங்கள் கைக்கு வந்துடும். ஓகே, ஸோ மற்றபடி வந்து போனால் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் இருக்கிறத வந்து பார்த்தோன்னா அந்த டிட்டோவாக நம்ம சொல்கிறோமா அப்படின்னா அது இல்லை. ஓகே, ஸோ அதை நம்ம அப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்ற விஷயங்களும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணு. ஓகே, ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் எந்த புக் எடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலும் சரிங்களா உங்களுக்கு தெளிவாக புரியும். போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பெயின். ஓகே, ஸோ போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பெயின் இவங்க 2 பேருமே வந்து என்னன்னா சீ வாயேஜில் அட்வான்ஸாக இருந்தாங்க. ஓகே, சீ வாயேஜில் அட்வான்ஸாக இருந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் அவங்க. ஓகே, ஸோ இந்த 2 கண்ட்ரிஸுமே இந்தியாவுக்கு சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா சீ ரூட் கண்டுபிடிக்கிறதுல சரிங்களா ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தாங்க. ஓகே, ஸோ ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தாங்க. அதில் ஒரு ட்ரீட்டி வந்து பார்த்தோன்னா நடக்குது. ஓகே, ஒரு ட்ரீட்டி அரவுண்ட் 1494 வந்தோன்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ட்ரீட்டியுடைய நேம் வந்து பார்த்தோன்னா ட்ரீட்டி ஆஃப் டார்டேசில்லாஸ். ஓகே, ஸோ ட்ரீட்டி ஆஃப் டார்டேசில்லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரீட்டி ஆஃப் டார்டேசில்லாஸுடைய முக்கியமான ஃபீச்சரே வந்து பார்த்தோன்னா நான் கிறிஸ்டியன் வேர்ல்டில் ஓகே நான் கிறிஸ்டியன் வேர்ல்டை வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணிக்கிறதா இந்த ட்ரீட்டி. ஓகே, ஸோ இந்த 2 ட்ரீட்டியும் வந்து பார்த்தோன்னா சரிங்களா யார் வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னா போர்ச்சுகலும் ஸ்பெயினும் சைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் கிறிஸ்டியன் வேர்ல்டை வந்து பார்த்தோன்னா என்னன்றது பார்க்கணும்ல. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பெயினும் போர்ச்சுகலும் சீ வாயேஜஸில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அப்படி அட்வான்ஸாக இருக்கக்கூடிய அந்த 2 கண்ட்ரிஸும் இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிக்க தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டு. ஓகே, ஸோ அப்படி மெயின் டார்கெட்டாக இருக்கும்போது அந்த 2 கண்ட்ரிஸும் சரிங்களா
ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டில நான் கிறிஸ்டியன் வேர்ல்ட வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. ஓகே. ஸோ அந்த ட்ரீட்டியோட பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் தால்டேசிலாஸ். ஓகே. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் கிறிஸ்டியன் வேர்ல்டு. சரிங்களா? ஒரு நான் கிறிஸ்டியன் கண்ட்ரி தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நான் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ வந்துனா நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டிசிஷனுக்கு வராங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது அட்லாண்டிக் ஓஷன் மாதிரி தெரியுதாப்பா? ஆ? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா. ஓகே. ஸோ இந்த இடத்துல யூரோப்ல வந்து பார்த்தோன்னா ஸ்பெயினும் போர்ச்சுகல் அந்த 2 கண்ட்ரியுமே பக்கம் பக்கம் தான் இருக்கு. ஓகே. ஸோ போர்ச்சுகலை பத்தி வந்துன்னா நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த நம்பர் 7 உடைய ஃபேன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரும் இல்லையா? நம்பர் 7 உடைய ஃபேன்ஸ்? ரொனால்டோ. ஓகே. ஸோ ரொனால்டோ போர்ச்சுகலை சேர்ந்த ஒரு பர்சன். ஓகே. அந்த போர்ச்சுகலுக்கும் நமக்குமான கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ தால்டேசிலாஸ் ட்ரீட்டியை பத்தி பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் கிறிஸ்டியன் வேர்ல்ட்ஸை வந்துனா டிவைட் பண்ணணும்ல. ஓகே. அப்படி டிவைட் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த மேப்ல அட்லஸ்ல வந்து பார்த்தா ஒரு இமேஜினரி லைன் வந்துனா டிரா பண்றாங்க. ஓகே. ஸோ தே டிரா த இமேஜினரி லைன். ஓகே. ஸோ இமேஜினரி லைன் இன் அட்லாண்டிக் ஓஷன். ஓகே. ஸோ அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு இமேஜினரி லைன் வந்து என்னன்னா டிரா பண்றாங்க. அந்த இமேஜினரி லைனுக்கு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஓகே. ஈஸ்ட், இது வெஸ்ட். சரிங்களா? அந்த இமேஜினரி லைன்ஸுக்கு சரிங்களா ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். சரிங்களா? ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய நான் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸை போர்ச்சுகல் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? போர்ச்சுகல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவே டுவர்ட்ஸ் வெஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை ஸ்பெயின் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக இந்த லைன் வந்து பார்த்தா அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுடைய நேம் வந்து பார்த்தோன்னா கேப் வெர்டி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அந்த கேப் வெர்டி ஐலாண்ட் பிரேசிலுடைய அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை வந்து பார்த்தா கட் பண்ணிட்டு தான் அந்த லைன் போகும். ஓகே. ஸோ அந்த லைனுக்கு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா நான் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் கூடயும் கனெக்ஷன்ஸையும் ரிலேஷன்ஷிப்பையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகலுக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ எதனால் கிடைக்குதுன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் தால்டேசிலாஸ் மூலியமாக கிடைக்குது. சரிங்களா? 1494 நடந்த விஷயம். ஓகே. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் தால்டேசிலாஸ் மூலியமா சரிங்களா இந்த அட்லாண்டிக் ஓஷனுக்கு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் போர்ச்சுகல் எடுத்துக்கலாமா? இந்தியா வந்து பார்த்தோன்னா இந்த அட்லாண்டிக் ஓஷனுக்கு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தானே இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்தியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் யாருக்கு அதிகம்? போர்ச்சுகலுக்கு அதிகம். ஓகே. ஸோ அதனால தான் போர்ச்சுகலுடைய பேட்ரனைஸ்ல வந்த வாஸ்கோட காமா அப்படின்ற பர்சன் சரிங்களா அவர் வந்துட்டு இந்தியா வந்ததுக்கான காரணமே வந்து பார்த்தோன்னா அதுதான். ஓகே. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எதனால இந்தியாவுக்கு வரல, வாஸ்கோட காமா எதனால அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்கு போகலன்னா அந்த ஒரு ட்ரீட்டி தான். ஓகே. அந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து பார்த்தோன்னா கரீபியன் ஐலாண்ட்ஸை கண்டுபிடிச்சாரு. அமெரிக்கா வெஸ்ட்புக்கே அது டோட்டலாக வேற கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அமெரிக்கான்ற நேம் வச்சாங்க. ஓகே. ஆனால் வாஸ்கோட காமா வந்துட்டு இந்தியாக்கான ஆல்டர்னேட் சி ரூட்டை கண்டுபிடிச்சாரு. ஏன்னா லேண்டு ஃபுல்லு ஓட்டோமன் டர்க்ஸ் கிட்ட இருக்கு. சரிங்களா? சி ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. அப்படி வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு ஈஸியான சி ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அரௌண்ட் 1489 அந்த சமயத்திலேயே என்னப்பா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன் சரிங்களா ஆப்பிரிக்காவுடைய சவுத் டிப்பை வந்து பார்த்தா ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா ரீச் பண்ணியிருந்திருப்பாரு. சரிங்களா? சம்திங் டயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேம் வரும். ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அந்த டிப்புக்கு வந்து பார்த்தோன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பார். தமிழில் வந்து பார்த்தோன்னா நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த நன்னம்பிக்கை முனை வரலாம் அந்த ட்ரீட்டி ஆஃப் தால்டேசிலாஸ்க்கு முன்னாடியே ரீச் பண்ணிட்டாங்க போர்ச்சுகீஸ். சரிங்களா? இப்போ அந்த கேப் ஆஃப் குட் ஹோப்லேருந்து இந்தியாவுக்கு வரணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு வந்து பார்த்தோன்னா வாஸ்கோட காமா வராரு. சரிங்களா? அப்படி வந்ததுக்கப்புறம் அரௌண்ட் 1498 சரிங்களா 1498
அங்கே இருந்த ஜன்சிபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்சிபார் இஸ் நத்திங் பட் தான்சானியா. சரிங்களா? ஸோ மடகாஸ்கருக்கும் ஓகேவா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். சரிங்களா? இந்த தான்சானியா, மொசாம்பிக் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஜன்சிபாரில் இருந்த ட்ரேடர்ஸ், சரிங்களா, அந்த ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்தியா கூட ட்ரேட் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஓகே. ஸோ அந்த பர்சன்ஸு கிட்ட கேட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவுக்கு வரணும், எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லும்போது எங்களுடைய கப்பல் இந்த வழியில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த கப்பலை ஃபாலோ பண்ணி தான் வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்தார். ஓகே. ஸோ அரௌண்ட் 1498 மே மந்தில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இந்தியாவை வந்து பார்த்தா ரீச் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அதுலேயும் இந்தியா வந்து பார்த்தா கேப் ஆஃப் குட் ஹோப், ஓகே, மொசாம்பிக் சேனல் இது வரலும் வந்துட்டாரு. சரிங்களா? இப்போ மொசாம்பிக் சேனல் வரலும் வந்து பண்ணால் அதுக்கு முன்னாடியே ஒரு பர்சன் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மொசாம்பிக் சேனல் வழியாக ஃபாலோ பண்ணி இந்தியாவை வந்து பார்த்தோன்னா வாஸ்கோ ட காமா ரீச் பண்ணுறேன். ஓகே. அப்படி வாஸ்கோ ட காமா இந்தியாவை ரீச் பண்ணும்போது எந்த ரீஜனை ரீச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மலபார் ரீஜனை ரீச் பண்ணுறாரு. அந்த மலபார் ரீஜனை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்களுடைய நேம் வந்து பார்த்தோன்னா ஜமோரின் ரூலர்ஸ். ஓகே. ஸோ ஜமோரின் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தா சாமுத்திரிக அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஜமோரின் ரூலர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மாடர்ன் இந்தியா. ஓகே. ஸோ இப்போ எப்படி வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்தாருன்றது புரிஞ்சிச்சா? ஏன் வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்தார், அமெரிக்காவுக்கு போகலான்றதுக்கான காரணம் புரிஞ்சுதா? சரிங்களா? ஏன் கொலம்பஸ் இந்தியாவுக்கு வரலாம், அமெரிக்காவுக்கு போனாங்கன்றது புரிஞ்சுதா? ஓகே. எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ட்ரீட்டி தான். 1494 கொடுத்த அந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் டார்டேசிலாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரீட்டி ஆஃப் டார்டேசிலாஸ் அப்படின்ற இந்த ட்ரீட்டி, சரிங்களா, போர்ச்சுகீஸ்க்கும் ஸ்பெயினுக்கு இடையில சைன் ஆச்சு. சரிங்களா? நான் கிறிஸ்டியன் வேர்ல்டை வந்து பண்ணால் டிவைட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அட்லாண்டிக் ஓஷனில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைகிறாங்க. அந்த லைனுக்கு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் போர்ச்சுகீஸ் வந்தனா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். டுவர்ட்ஸ் வெஸ்ட் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்பெயின் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதனால தான் வாஸ்கோ ட காமா அப்படின்ற பர்சன் வந்துட்டு டுவர்ட்ஸ் இந்தியா, சரிங்களா, ஈஸ்டர்ன் சைடு வந்துனா வராங்க. அவர் வந்துட்டு கேப் ஆஃப் குட் ஹோப்பை மீட் பண்ணதுக்கப்புறம், சரிங்களா, ஸோ அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ரீஜனில் இருந்த அங்கே இருந்த தான்சானியா, சரிங்களா, ஜன்சிபார் ஐலண்ட்ஸில் இருந்த இந்தியன் ட்ரேடர்ஸை பார்த்து பேசி அவங்கள ஃபாலோ பண்ணி இந்தியா வந்துன்னா ரீச் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா கேரளாவில் தான் வந்து அவர் வந்து என்ட்ராறாரு. சரிங்களா? மலபார் ரீஜனில் தான் என்ட்ராறாரு. அந்த மலபார் ரீஜனில் ரூல் பண்ணிட்டு இருந்த ரூலர்ஸ் வந்து பார்த்தா ஜமோரின் ரூலர்ஸ். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? முடிஞ்சா அதை பார்த்து அப்படியே எழுத வேணாம். நீங்கள் அதில் பார்க்குறது ஒரு சென்டென்ஸாக படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கு நான் சிம்பிளிஃபைடாக சொல்லியிருந்திருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே அதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, மோஸ்ட்லின்ட்டு இல்லை, அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இங்கேயே கவர் ஆகிடும். இப்போ முடிஞ்சவரை சிம்பிளாக வந்து பார்த்தா நீங்கள் இதையே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு வாஸ்கோ ட காமா வந்துட்டார்ல. ஓகே. வாஸ்கோ ட காமாலேருந்து ஸ்டார்ட். ஸோ வாஸ்கோ ட காமா, ஓகே, அரௌண்ட் 1498 வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்தார். ஓகே. 1498 மே மந்த் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். ஓகே. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்தபோது கேலிக்கட்டில் ஜமோரின் ரூலர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஜமோரின் ரூலர்ஸ் கேலிக்கட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே.
ஸோ ஃபஸ்ட்டு வந்தபோதே வாஸ்கோட காமா வந்துன்னா கொஞ்சம் நல்லாவே வெல்கம் பண்ணுறாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு 5லேருந்து ஒரு 15 ஷிப்ஸ் வந்து வரலன்னா அவர் வாயேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு. ஆனால் அவர் கேலிக்கட்டை ரீச் பண்ணும்போது அதில் 10 ஷிப்புக்கு மேலே காலி. ஒரு 4, 5 ஷிப் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த 5 ஷிப்லேயே வந்து போனால் இந்த ஜமோரின் ரூலர் கிட்ட வந்து ஸ்பைசஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் போகிறார். ஓகே, அப்படி ரிட்டர்ன் போயிட்டு அவருக்கு கொண்டு போன அந்த ஸ்பைசஸ் வந்துன்னா அங்கே யூரோப்பில் செல் பண்ணும்போது அவருடைய டோட்டல் காஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா 60 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹி earns ப்ராஃபிட். அதாவது ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவருக்கு அங்கே கிடைச்ச ப்ராஃபிட் வந்துன்னா 60,000 ரூபாய். ஓகே, 1000 ரூபாய் இங்கே இருக்குது, 60,000 ரூபாய் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்தியாவுடைய அந்த ஸ்பைஸ் ட்ரேட் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நினச்சி பாருங்க. ஓகே, ஸோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போகிறாரு. ஓகே, அவர் திரும்பி போனதுக்கப்புறம் இடையில 1501ல் சரிங்களா, 1501ல் ஒரு பர்சன் வந்துன்னா வராரு சரிங்களா. அவருடைய நேம் வந்து பார்த்தோன்னா பெட்ரோ கெப்ரல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. எக்ஸாக்டாக அவருடைய நேம் வந்து பார்த்தா பெட்ரோ ஆல்வரஸ் கெப்ரல் அப்படின்ற ஒரு பர்சன் சரிங்களா. ஸோ இவர் வந்துட்டு கொச்சினை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு. அங்கே கொஞ்சம் செட்டில்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொண்டு வர்றது சரிங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் போர்ச்சுகீஸ்க்கு வந்து பார்த்தா கொச்சின் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மோரார்லெஸ் கொச்சின் வந்து பார்த்தோன்னா இப்போ போர்ச்சுகீஸுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷனாகவே மாறிடுச்சு. ஓகே, ஸோ என்னதான் கேலிக்கட்டில் வந்து பார்த்தோன்னா ரூலர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு வந்திருந்தாலும் இப்போ அவங்களுக்கு முக்கியமான பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது கொச்சின். ஓகே, ஸோ கொச்சின் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் 1501 சமயத்திலேயே சரிங்களா, அரௌண்ட் 1501 சமயத்திலேயே வாஸ்கோட காமா திரும்பவும் இந்தியாவுக்கு வராது. ஓகே, எதுக்காக திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்பைஸ் ட்ரேடு சம்மந்தமாக வராரு. ஓகே, ஆல்ரெடி இங்கே வந்து ஸ்பைஸ் வாங்கிட்டு போயிருந்திருக்காரு சரிங்களா, ஆஸ் அ ரிட்டெய்லராக வாங்கிட்டு போயிருந்திருக்காரு. ஆனால் இந்த தடவை வரும்போது ஸ்பைஸ் ட்ரேடை வந்து என்னென்னா போர்ச்சுகீஸ் மட்டும்தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மோனோபாலிஸ் பவருக்காக வந்துன்னா வந்திருக்காரு. ஓகே, ஆனால் ஜமோரின் ரூலர்ஸ் யாரும் வந்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்கல சரிங்களா. அவங்க மோரார்லெஸ் அவங்க வந்து அரப்ஸ் சரிங்களா. ஸோ அந்த அரப் பீப்புள்ஸை தான் வந்து பார்த்தா நம்புறாங்க. அவங்களுடைய டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. போர்ச்சுகீஸை வந்து பார்த்தா பெருசாக கண்டுக்கல சரிங்களா. இதனால் வாஸ்கோட காமா செகண்ட் டைம் வரும்போது பெரிய ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் பண்ணுறாரு சரிங்களா. ஹி ஃபேஸ் சம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இவர் வந்துன்னா ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா ஃபேஸ் பண்ணுறாரு சரிங்களா. ஓகே சார், இருந்தாலும் போர்ச்சுகீஸ்க்கு முன்னே இருந்ததை விட இப்போ அவங்களுடைய செட்டில்மெண்ட் வந்து பார்த்தா கொஞ்சம் கரெக்டாகவே அமைஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ கேலிக்கட்டில் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது அவங்க தே ரிசைட் இன் கொச்சின் கரெக்டாக. ஓகே, ஸோ கொச்சினுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச ஊரிலும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்து பார்த்தா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, எகெயின் வாஸ்கோட காமா வந்து 1524ல் வந்து பார்த்தோன்னா தேர்ட் டைம் இந்தியாவுக்கு வராரு. அன்ஃபார்ச்சுனேட்லி 24 டிசம்பர் 1524 வந்து பார்த்தோன்னா ஒரு திடீர் உடல்நல குறைவுனால இறந்துடுறாரு. இது வாஸ்கோட காமாவுடைய அந்த டோட்டல் இந்தியன் ஜேர்னி, இந்தியா கூட இருந்த கனெக்ஷன்ஸ். ஓகே, இந்தியாவில் தான் இறந்தார். ஓகே, ஸோ வாஸ்கோட காமா இந்தியாவில் தான் இறந்தார். இது வாஸ்கோட காமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் கடைசி வரலும் வாஸ்கோட காமா எதிர்பார்த்த அந்த ட்ரேட் மோனோபாலைஸ் சரிங்களா, அந்த ஸ்பைஸ் ட்ரேட் மோனோபாலைஸை வந்து பார்த்தா இவர் அச்சீவ் பண்ணல. ஆனால் தேர்ட் டைம் இவர் வரும்போது வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் அதில் ரொம்ப டாமினேட்டட் பர்சன்ஸாக இருந்தாங்க. ஆனால் வாஸ்கோட காமா வந்துட்டு இந்தியாவுக்கு ஆனால் சி ரூட்டை கண்டுபிடிச்சதில் அவருடைய என்ன சொல்கிற அவருடைய சக்ஸஸ் இருக்குது. சேம் டைம் இந்தியாவுக்கு பத்திரமா வந்துட்டு திருப்பி கொண்டு போன பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து அதில் ரொம்ப ப்ராஃபிட் பார்த்ததில் வந்து பார்த்தா அவர் ரொம்ப சரிங்களா ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவர் பார்த்த அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா அங்கே இருந்த மற்ற யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஒரு ஜிலஸையும் சரிங்களா ஒரு பொறாமையையும், அதே சமயத்தில் இந்தியாவுக்கு வந்து பார்த்தா எப்படியாச்சும் கப்பலில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வந்து இங்கே செல் பண்ணி பெரிய ஆயிடணுன்ற அந்த ஆசைகளையும் சரிங்களா அந்த கிரீடினஸையும் டெவலப் பண்ணி விடுறது வந்து பார்த்தோன்னா இந்த வாஸ்கோட காமாவுடைய வாயேஜ். ஓகே, அந்த விதத்தில் வாஸ்கோட காமா அப்படின்ற ஒரு பர்சன் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்துன்னா ப்ளே பண்ணிடுது. ஓகே,
வாஸ்கோடகாமா பீரியட்ல கிடையாது. கோவா வந்து பார்த்தோன்னா, எப்போ அவங்களுடைய மெயின் பிளேஸா மாறுச்சுன்னா, ஆஃப்டர் 1529க்கு அப்புறம் தான் மாறுச்சு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்குறீங்களா? வாஸ்கோடகாமாக்கு அடுத்தது இந்தியாவுக்கு வந்தா, அடுத்த போர்ச்சுகீஸ் வந்தன்னா அவர் தான். அவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அரௌண்ட் 1501லேருந்து 1503க்குள்ள வந்து என்னன்னா, கொச்சின்ல நெறைய செட்டில்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஆம் போர்ச்சுகீஸுடைய அந்த ஸ்பைஸ் ட்ரேடுக்கான போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த விதத்தில கொச்சின் அப்படின்ற ஒரு பிளேஸ வந்து பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ்க்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு பிளேஸா மாத்துனதுக்கான ஒரு ரோல் வந்துன்னா, இந்த பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் அப்படின்ற பெர்சன் பண்ணதான். ஓகே. அவரும் போர்ச்சுகீஸ். ஏன்னா வந்துட்டு கேலிக்கட்டுக்கு வந்து பார்த்தா 1501ல இவரு போம்போது, சரிங்களா? வாஸ்கோடகாமா செகண்ட் டைம் போம்போதே வந்து பார்த்தா, அவர் எதிர்பார்த்த வெல்கம் கிடைக்கல. சரிங்களா? ஹி ஃபேஸ் அ ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் சமோரின் ரூலர் அண்ட் சம்திங் மரைக்காயர். சரிங்களா? ஸோ அந்த வரியன் குந்தக் மரைக்காயர் சம்திங் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து மோகன்லாலுடைய அந்த மூவி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. சரிங்களா? அந்த மரைக்காயர் அப்படின்ற ஒரு பெர்சன். சரிங்களா? மரைக்காயர் அப்படின்றவங்க மலபார் ரீஜியன்ல இருக்கக்கூடிய அந்த கடலுடைய அந்த செயிலிங் பெர்சன்ஸ் வந்துன்னா மரைக்காயர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதில இருக்கக்கூடிய அந்த மரைக்காயர் கூட சேர்ந்துட்டு, சரிங்களா? வாஸ்கோடகாமாவை எதிர்த்தாங்க. அவர் எதிர்பார்த்த அந்த வெல்கம் கிடைக்கல. சரிங்களா? போர்ச்சுகீஸுடைய அந்த ஸ்பைஸ் ட்ரேட வந்து பார்த்தா டாமினேட்டட் பொசிஷனுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல, ஒரு இன்டென்ட்ல வந்து பார்த்தோன்னா, அவர் வந்துட்டு உள்ள வந்தாரு. ஆனா எதிர்பார்த்த வெல்கம் கிடைக்காத போதே அப்புறம் எப்படி முடியும்? ஓகே. ஸோ அதனால வாஸ்கோடகாமாவுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ பார்த்த ஒரு பெர்சன், வாஸ்கோடகாமா ஃபேஸ் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ பார்த்த அடுத்த பெர்சன், சரிங்களா? இந்த பெட்ரோ அல்வரஸ் கேப்ரல் அப்படின்ற பெர்சன் கமோரின் ரூலர் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அடுத்த பிளேஸ்ல வந்து என்னன்னா, அவங்களுடைய ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் வந்து என்னன்னா வைக்கிறார். ஓகே. ஸோ அப்படி கொண்டு வந்த பிளேஸ் தான் இந்த கொச்சின் அப்படின்ற ஒரு பிளேஸ். இப்போ கொச்சின் அப்படின்ற பிளேஸ் தான் போர்ச்சுகீஸ்க்கு ரொம்ப முக்கியமான பிளேஸா இருக்கு. ஸோ கொச்சின் எங்க இருக்குன்றது தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஜியோகிராஃபில வந்து பார்த்தா வேம்பநாடு லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கு. சரிங்களா? அந்த லேக் உடைய அந்த எட்ஜ்ல வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஓகே. ஸோ அந்த அரேபியன் ஸீ இருக்கு பார்த்தீங்களா? அந்த கல்ஃப் இருக்குல்ல, அந்த கல்ஃப் அந்த ரீஜியன்ல இருந்து மலாக்கா ஸ்டேட்டுக்கு போற வழியில வந்து பார்த்தோன்னா, முக்கியமான ஒரு மேஜர் போர்ட்டா இந்த கொச்சின் போர்ட் இருக்கு. அதனால அந்த கொச்சின் போர்ட்ட வந்து பார்த்தோன்னா, இப்போவும் குயின் ஆஃப் அரேபியன் ஸீன்னு சொல்லுவாங்க. அரபிக்கடலின் ராணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அது. ஹிஸ்டாரிக்கலாவும், ஜியோகிராபிக்கலாவும் சில இம்பார்ட்டன்ஸ் கொச்சின்க்கு இருக்கு. ஓகே. இந்த மரைக்காயர் நேம் வந்து கஞ்சலி மரைக்காயர். இந்த உருமின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருமின். இப்பல்லாம் அது படம் ரிலீஸ் ஆகி கூட அரௌண்ட் ஒரு 10, 12 இயர் முன்னாடி இருக்கும். இந்த சந்தோஷ் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தோஷ் சிவன். இந்த துப்பாக்கி மூவிக்கெல்லாம் சினிமாட்டோகிராஃபி அவர் தான் பண்ணாரு. இந்த துப்பாக்கி, ரோஜா. ஓகே. அதோடைய சினிமாட்டோகிராஃபி அவர் தான் பண்ணாரு. ஓகே. ஸோ அவர் டைரக்ட் பண்ண ஒரு மூவி. ஆக்சுவலா அந்த மூவி வந்து இந்த வாஸ்கோடகாமா வந்து பார்த்தா இந்தியாவுக்கு அரைவல் ஆன போது இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ண மூவி தான் அது. ஓகே. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கூட வின் பண்ணியிருந்துச்சு இந்த மூவி. மூவில பிரபுதேவா, பிருத்விராஜ், நித்யா மேனன் இவங்கெல்லாம் இருக்கும். நான் ஒரு மூவி நேம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு புக்கை படிக்க போட்டு போய் மூவியை தேடக்கூடாது. ரெஃபரன்ஸ் எப்பாச்சும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த டேர்ம் எங்கேயோ பார்த்தோமேன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சு ஏதம். ஃபைன். எழுதிட்டீங்களாப்பா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸுடைய அடுத்தடுத்த பர்சன். ஓகே. இப்போ போர்ச்சுகீஸுடைய அடுத்தடுத்த பர்சன் அப்படின்னு சொல்லும்போது அரௌண்ட் 1505ல ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவருடைய நேம் வந்து பார்த்தோன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஓகே. ஸோ அவருடைய நேம் வந்து பார்த்தோன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. தம்பி இங்கே கவனிங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் புக்கெல்லாம் வந்தோன்னா நீங்கள் எழுதும்போது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு கேட்டால் நீங்கள் இங்கே புக்கை நீங்கள் ரெஃபரே பண்ண வேண்டாம். ஓகே. இப்போ புக் வந்தோன்னா நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போய் தான் ரெஃபர் பண்ணணும். நான் சொல்லும்போது அந்த புக்கில் இருக்கிறதே வேர்ட் பை வேர்ட் வந்தோன்னா நீங்கள்
அது அப்படி பார்க்க வேணாம்னு சொல்றேன். அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்ற அந்த பெர்சன் சரிங்களா? இவர் தான் ஃபர்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, கவர்னரா போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட்னால அப்பாயின்ட்மெண்ட் பண்றாங்க. சரிங்களா? இவருடைய ரொம்ப முக்கியமான டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்பைஸ் ட்ரேட்ல வந்து பார்த்தா யார் வந்துட்டு ரொம்ப டாமினன்ஸா இருக்காங்க? அரப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அரப்ஸ் டாமினேட்டடா இருந்ததுனால தான் வாஸ்கோ ட காமா வந்த விஷயம் சக்சஸ்ஃபுல் ஆகல. ஓகே. ஸோ அதனால அந்த ஸ்பைஸ் ட்ரேட்ல அந்த அரப்ஸுடைய டாமினேஷனை வந்து பார்த்தோன்னா, ஓகே. அரப்ஸுடைய டாமினேஷனை வந்துட்டு குறைக்கணும். சரிங்களா? குறைக்கணும் அப்படின்றதான் இவருடைய டாஸ்க்கு. ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தா இவரு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பண்ணாரு. ஓகே. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1508லேயும் 1509லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு வார் நடந்திருக்கும். சில புக்கில் 1507 கூட இருக்கும். 1507, 1508 இருக்கும். சில புக்கில் 1508, 1509 இருக்கும். ஓகே. ஸோ எனிஹவ் 1507 ஆரம்பிச்சு அந்த வார் வந்து பார்த்தா 1509 முடிஞ்சது. ஓகே. ஸோ இந்த இடத்துல 2 வார் வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, பேட்டில் ஆஃப் சவுல் அப்படின்ற ஒரு பிளேஸ். ஓகே. பேட்டில் ஆஃப் சவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் டையூன்ட்டும் சொல்லுவாங்க. ஓகே. பேட்டில் ஆஃப் சவுல் ஆர் பேட்டில் ஆஃப் டையூ அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த ரெண்டுமே மோராலஸ் ஒரே வார் தான். சரிங்களா? சில புக்கில் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் சவுல வந்து பார்த்தோன்னா ஒரு இயருக்கும், இன்னொரு இயரில் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் டையூக்கும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அந்த குஜராத்துடைய சி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் இது எல்லாமே. ஓகே. ஸோ பேட்டில் ஆஃப் சவுல்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான், பேட்டில் ஆஃப் டையூன்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான், பேட்டில் ஆஃப் டாமன்னு கொடுத்தாலும் கரெக்ட். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய பேட்டில். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய பேட்டில் இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து பார்த்தோன்னா, இந்த அரப்ஸ் சரிங்களா? அரப்ஸ் அப்படின்ற போது இங்கே இருக்கக்கூடிய எஜிப்ட்ஸை சேர்ந்த பர்சன்ஸும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டர்க்ஸும், அதுக்கப்புறம் இந்த டையூலாம் வந்து பார்த்தா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? ஐ மீன் எந்த ஸ்டேட்ல இருக்கு? குஜராத்தில் கிட்ட இருக்கா? ஓகே. ஸோ இந்த ட்ரைபார்டைட் இந்த அலைன்ஸ்னால வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் அல்மெய்டா வந்து தோத்துடுறார். ஓகே. ஸோ அல்மெய்டா லாஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில். ஓகே. In that first battle, Almeida was defeated by the tripartite alliance between the Arabs, which means Turks, Egypt and Gujarati people. ஓகே. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவை தோக்கடிச்சிடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அல்மெய்டாவுக்கு வந்து பார்த்தோன்னா இது நாட் ஒன்லி பேட்டில் லாஸ். சரிங்களா? அவருடைய பையனும் இந்த போரில் இறந்துடுது. ஓகே. ஸோ அல்மெய்டா லாஸ் ஆல்சோ லாஸ்ட் ஹிஸ் சன். சரிங்களா? மகனை சாக கொடுத்த அப்பா எப்படி இருப்பாரு? ஓகே. ஸோ மகனை சாக கொடுத்த அப்பா எப்படி இருப்பாரு? இன்னும் விகரஸாக ஃபியூரியஸாக வந்து பார்த்தோன்னா இருப்பார்ல. ஓகே. ஸோ இன் ஹிஸ் நெக்ஸ்ட் பேட்டில், ஓகே, நெக்ஸ்ட் பேட்டில் அல்மெய்டா destroyed the Arab. ஓகே. ஸோ இதோடைய அவுட்கம் வந்து பார்த்தா போர்ச்சுகீஸ் டாமினன்ஸ் ஸ்டார்டட். அரப்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வாரில் எலிமினேட் ஆகிடுறான். ஓகே. ஸோ இதுதான். இந்த இடத்துல அல்மெய்டா அப்படின்ற பர்சன் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணாரு. சரிங்களா? ப்ளூ வாட்டர் பாலிசி. ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னா இந்திய பெருங்கடல்ல சரிங்களா? இந்தியன் ஓஷன்ல சுப்ரீம் நேவி யாரு வச்சிருக்காங்க அப்படின்னா அது போர்ச்சுகீஸ் தான். சரிங்களா? ஸோ போர்ச்சுகீஸுடைய அந்த நேவல் சரிங்களா? அவங்களுடைய கடற்படையுடைய பெருமையை வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதான் அவங்களுடைய ப்ளூ வாட்டர் பாலிசி. ஓகே. பட் த சேம் டைம்
அவங்களுடைய அந்த நான் கிறிஸ்டியானிட்டி நேஷனில் வந்து பார்த்தா கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும். ஈவன் இந்தியாவுடைய சதர்ன் டிப்ல இருந்து நார்தன் டிப் வரலும் வந்து பார்த்தோன்னா அந்த கிறிஸ்டியானிட்டி சரிங்களா, அந்த கிறிஸ்டியன் ஜீசஸோடைய அந்த கிராஸ் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது ஹாய்ஸ்ட் ஆகணும் அப்படின்றது இவங்களுடைய எய்ம். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயங்களும் கொடுத்தாங்க, கர்தாஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒன்றும் கொடுத்தாங்க. ஓகே, இந்த கர்தாஸ் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கர்தாஸ் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள், கைண்ட் ஆஃப் டோக்கன் ஆர் லைசன்ஸ் சிஸ்டம். அதாவது இந்தியன் ஓஷன்ல ட்ரேட் பண்றாங்கல்ல, இந்தியன் ஓஷன்ல போகக்கூடிய ஷிப்ஸ் எல்லாத்துக்குமே போர்ச்சுகீஸ் ரூலர்ஸ் சரிங்களா, போர்ச்சுகீஸ் ரூலர்ஸ் வந்து பார்த்தோன்னா டோக்கன் வந்து பார்த்தோன்னா தருவாங்க. போர்ச்சுகீஸ் ரூலர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டோக்கன், ஒரு பாஸ் தருவாங்க. ஓகே, அந்த பாஸ் இருக்கக்கூடிய அந்த ஷிப்ஸ் வந்து பார்த்தா இந்தியன் ஓஷன்ல வந்துன்னா பத்திரமா போகலாம் வரலாம். அதுக்கு போர்ச்சுகீஸுடைய நேவி வந்துன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது எந்த ஒரு கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்தும் பாதுகாக்கிறதுக்கான சரிங்களா அந்த உரிமை அந்த கடமை வந்து பார்த்தோன்னா இந்த டோக்கன் வச்சிருக்கக்கூடிய அந்த கப்பல்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டோக்கன் வச்சிருக்கக்கூடிய அந்த கப்பல்களுக்கும் அந்த பாசஸ் வச்சிருக்கக்கூடிய கப்பல்களை காப்பாற்றுறது போர்ச்சுகீஸுடைய நேவியுடைய கடமை. புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸ்டார்டிங்கில் போர்ச்சுகீஸ் இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் த பீரியட்ல போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் வச்சிருக்கக்கூடிய கப்பலையே வந்துன்னா அவங்க வந்து ஸ்டீல் பண்ணாங்க. ஓகே, அதனால இந்த கர்தாஸ் சிஸ்டம் ரொம்ப லேட்டர் பீரியட்ல இனிஷியலாக அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் அவங்களுடைய ரெசிலியன்ஸை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றது ப்ரூவ் பண்ணாலும் லேட்டர் த பீரியட் அவங்களுடைய டிஸ்ஹானஸ்ட்னால இந்த கர்தாஸ் சிஸ்டம் இந்தியன் சப்கான்டினென்ட்ல அல்டிமேட்டா ஃபெயிலியராக இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து பண்ணால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க. ஓகே, தமிழ் எழுத முடியல. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் பிரான்சிஸ் கோடி அல்மேடா பேர். ஸ்பைஸ் ட்ரேட் அப்படின்னா இந்த மிளகு வர்த்தகம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க சரிங்களா. என்னங்க எது நேர்மோ சரி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்துன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நேம் வரும்போது நீங்கள் எழுதும்போது சொல்லுங்கள், அந்த நேமை நான் தமிழில் எழுதுறேன் வேறு கலர் இங்கில். நீங்கள் எழுதும்போது சொன்னீங்கன்னா அதை நான் வேறு கலர் இங்கில் எழுதுறேன். அது உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற விஷயங்கள் காமனாக எழுதிடலாங்க. ஓகே, ஸோ இந்த இடம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுங்க. என்ன சார் பேட்டில் ஆஃப் சவுண்ட் THAUM சவுண்ட். நிறைய புக்கில் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் டயூ அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. DIU டயூ என்னமா செக்யூரிட்டி ஃப்ரம் ப்ரைவசி. சரி, ப்ரைவசின்ற பாருங்க பைரசி. பைரசினா கடற்கொள்ளை. பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் பைரேட் அப்படின்றதுக்கு மீன் வந்துன்னா கடற்கொள்ளையன், பைரசி. ஓகேம்மா, நெக்ஸ்ட் வந்துன்னா முக்கியமான நேம் இதெல்லாம் வரும்போது தமிழில் நான் எழுதுறேன். ஓகே, ஸோ ஜென்ரலான டேர்ம்ஸ் மட்டும் நான் இங்கிலீஷில் எழுதுறேன், ரிமைனிங் எல்லாமே நான் தமிழ் எழுதுறேன். ஓகே பவித்ரா, அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அது நீங்கள் நோட்ஸ் எழுதும் போது நான் இப்போ அந்தந்த டேர்ம்ஸ் வரும்போது அந்த இடங்கள் மட்டும் தான் நான் உங்களுக்கு நான் தமிழில் வேற கலர் இங்கில் நான் எழுதுறேன். நெக்ஸ்ட் பர்சன் அல்ஃபோன்சோ டி அல்புகர். அந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே, அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் அப்படின்ற பர்சன் ஒரிஜினல் ஆர் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ். இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸருடைய ஒரு உண்மையான நிறுவனர் வந்து பார்த்தோன்னா இவர் தான். ஓகே, ஓகே சார், இவருடைய டைம் பீரியட் வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் 1510 1515 வரணும். 1509 லேட்டர் பீரியட்லேயே வந்துடுவார். ஓகே, 1510 1515 வரணும் இவருடைய டென்யூர். இந்தியாவுக்கு வந்த செகண்ட் கவர்னர் ஜெனரல்.
இந்த அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் நமக்கு ஃபேமஸாக நமக்கு எந்த விஷயத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் சதி அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தெரியும். ஓகே, நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இந்த சதி, இந்த உடன்காட்டை ஏறும் பழக்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தா எதிராக வந்து பார்த்தோன்னா இருந்தார். சரிங்களா? அதனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த சதி ப்ராக்டிசஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ண ஒரு யூரோப்பியன் அப்படின்னா அது இவர் தான். ஓகே ஓகே சார். 1510 ஓகே 1510 அல்ஃபோன்சோ கேப்சூர்ட் கோவா. சரிங்களா? ஸோ இந்த அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கும் கேப்சூர்ட் கோவா யாருக்கிட்ட வந்து இவர் ஜெயிக்கிறாரு, சரிங்களா, சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைஜாப்பூர் ரூலர்ஸ். இந்த பைஜாப்பூர் அப்படின்றவங்க யாருன்னா இந்த பாமினி விஜயநகர கிங்டம் இருக்குல்ல, அதில் பாமினி கிங்டம் வந்து பார்த்தோன்னா 5ஆ ஸ்பிளிட் ஆகும். ஓகே, பைஜாப்பூர், அஹ்மத் நகர், கோல்கொண்டா, ஓகே, பீடார், பேரார் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆ டிவைட் ஆகும். அதில் பைஜாப்பூர் அப்படின்ற அந்த ரூலர்ஸ் கிட்ட வந்து கோவாவை வந்துட்டு அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் வின் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்தியாவில் சரிங்களா ஆஃப்டர் அலெக்சாண்டர் இந்தியன் சப்கான்டினென்ட்ல ஒரு டெரிட்டரியை வந்து பார்த்தோன்னா வின் பண்ண யூரோப்பியன் அப்படின்னா அது இந்த அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் தான். சரிங்களா? அலெக்சாண்டருக்கு அப்புறம், சரிங்களா, அலெக்சாண்டருக்கு அப்புறம் இந்தியாவில் சரிங்களா இந்தியாவில் ஒரு பகுதியை சண்டை போட்டு ஜெயிச்ச பர்சன் வந்து பார்த்தோன்னா இவர் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இவர் வந்துட்டு இந்தியாவில் வரக்கூடிய அந்த போர்ச்சுகீஸ் அந்த பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சரிங்களா, ஸோ அவங்க எல்லாரையும் வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆக்குபேஷனுக்கு தகுந்த மாதிரி செட்டில்மெண்ட்ஸை வந்து பார்த்தா என்கரேஜ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்டிகிராஃப்ட்மென்ஸாக இருக்காங்க, ட்ரேடர்ஸாக வந்து செட்டில் ஆகிறாங்க, லேண்ட்லார்ட்ஸாக வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது இந்த அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்குடைய பீரியடில் தான். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், நோட் பண்ணிடுங்க. நேம் தமிழில் தான் எழுதியிருக்கேன், ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா. நெக்ஸ்ட் பர்சன் நினோடா குன்ஹா. இந்த நினோடா குன்ஹா அப்படின்ற பர்சன் 1529 அரௌண்ட் 1538 வரலும் போர்ச்சுகீஸுடைய கவர்னராக இந்தியாவில் இருந்தார். ஓகே, ஸோ இவருடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் என்னன்னா கொச்சின் நல்லா இல்லை, ஸோ கோவாவுக்கு போயிடலாம். கரெக்டு தானே? கேரளாவா கோவானா நம்மளுடைய சாய்ஸு கோவா தான். பாண்டிச்சேரியா கோவாவா? கோவா. எனிஹோ கோவா தான் நல்லா இருக்கு. சரிங்களா? அது நமக்கு இப்போ தெரியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா சரிங்களா இந்த நினோடா குன்ஹாக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, அதனால இவர் கொச்சின்ல வந்து கோவாக்கு தன்னுடைய கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இவருடைய முதல் அச்சீவ்மெண்ட் இதுதான். ஓகே, ஸோ கொச்சின்ல வந்து கோவாக்கு கேபிட்டல் ஷிஃப்டிங் அப்படின்ற ஒன்று நடக்குது. எக்ஸாம்பிள் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா சார் வந்துட்டு கேரளாவா கோவாவான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருப்பீங்க அப்படின்றதுனால ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறதான். ஓகே, சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின்லேருந்து கோவாக்கு கேபிட்டலில் ஷிஃப்ட் பண்ணுறாரு. அப்படி ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இவருடைய அடுத்த அச்சீவ்மெண்ட், சரிங்களா, இவருடைய அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னன்னா இந்த சூரத் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா பாஸ்டின் வந்து பார்த்தோன்னா கெயின் பண்ணுறாரு. ஓகே, சூரத் அதுக்கு பக்கத்தில் பாஸ்டின் கெயின் பண்ணுறாரு. ஓகே, அரௌண்ட் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க 1534 சமயத்தில், சரிங்களா, 1534 சமயத்தில் டெல்லியை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? மெடிவல் ஹிஸ்ட்ரி முடிஞ்சதா? இன்னும் இல்லையா? முடிஞ்சதா இல்லையா? ஓகே, அரௌண்ட் 1534 டெல்லியில் வந்து பார்த்தா ஹுமாயூன் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ஹுமாயூன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்பரோடைய அப்பா. சரிங்களா, ஹுமாயூன் ரூல் பண்ணிட்டு இருந்தார் டெல்லியில். சரிங்களா,
இந்த ஹுமாயூன் வந்து அப்போ குஜராத்தை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன். சரிங்களா? யாரு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவருடைய நேம் வந்து பகதூர் ஷா. சரிங்களா? பகதூர் ஷா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா, சரிங்களா, ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. இந்த பகதூர் ஷாவா வந்து என்னன்னா படையெடுத்து போறாரு. சரிங்களா? ஓகே. ஹுமாயூன் வந்துட்டு பகதூர் ஷா மேல படையெடுத்து போறாரு. ஹுமாயூன் ரொம்ப பெரிய ரூலர். சரிங்களா? ஹி ஹாஸ் அ மைட்டி ஆர்மி. ஓகே. பகதூர் ஷா வாஸ் unable to face Humayun's mighty army. That's why he flee to போர்ச்சுகீஸ். சரிங்களா? போர்ச்சுகீஸ் கிட்ட அவர் ஓடி போறாரு. ஓகே. அப்போ போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியால நேவில வந்து பார்த்தா ரொம்ப சுப்ரீமா இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ளூ வாட்டர் பாலிசின்ற ஒண்ணு கொண்டு வந்தாரா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நேவல் சுப்ரீமசி வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் இந்தியாவில் அட்டைன் பண்ணிட்டாங்க. அதனால பகதூர் ஷா குஜராத்ல இருந்து ஹுமாயூன் கிட்ட வந்து தப்பிச்சு போர்ச்சுகீஸ் கிட்ட வராங்க. போர்ச்சுகீஸ் வந்து என்னன்னா இந்த பகதூர் ஷாவை தங்களுடைய கப்பல்ல வந்து பார்த்தோன்னா பத்திரமா வச்சு காப்பாத்துறாங்க. ஓகே. ஸோ அப்படி காப்பாத்துனதுக்கு கைமாறா, சரிங்களா, அப்படி காப்பாத்துனதுக்கு கைமாறா அந்த பாசின் அப்படின்ற பிளேஸை வந்து பார்த்தோன்னா, சரிங்களா, பாசின் அப்படின்ற அந்த பிளேஸை வந்துட்டு போர்ச்சுகீஸ்க்கு கொடுத்துட்றாரு. என்னப்பா? BASSEIN பாசின். சரிங்களா? அந்த பாசின் அப்படின்ற பிளேஸை வாங்குறான். ஓகே. இப்போ இது வரணும் பகதூர் ஷாக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு தான் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ரிலேஷன்ஷிப் வந்துன்னா போக போக வந்துன்னா கொஞ்சம் கசப்படிக்க ஆரம்பிச்சிடுது. 2 பேத்துக்கு இடையில ரொம்ப கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ அன்பார்ச்சுனேட்லி 1537 பகதூர் ஷா killed by போர்ச்சுகீஸ். இந்த நினோடா குன்ஹா பீரியட்ல நடந்த விஷயம். ஓகே. நினோடா குன்ஹா பீரியட்ல நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தா முக்கியமான கவர்னர் ஜெனரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா முடியறாங்க போர்ச்சுகீஸோடையது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டி நொரான்ஹா அப்படின்ற ஒரு பர்சன் மட்டும் இருப்பாரு. சரிங்களா? டி நொரான்ஹா அப்படின்ற ஒரு பர்சன் மட்டும் இருப்பாரு. இந்த நொரான்ஹா அப்படின்ற பர்சன் அரௌண்ட் 1574ல அக்பரை மீட் பண்ணார். அக்பரை மீட் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி கவர்னர் ஜெனரல் வந்து பார்த்தா இவர் தான். ஓகே. ஸோ அந்த விதத்தில் இவர் வந்துன்னா கொஞ்சம் முக்கியமான பர்சன். இதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய என்ன சொல்றது, அவ்வளோ பெரிய ஒரு எம்பையரை வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்குள்ள பில்ட் பண்ணலை. ஓகே. ஏன்னா ஒரு 100 இயர்ஸ் வந்துன்னா போர்ச்சுகீஸ் வந்துன்னா இந்தியாவுக்குள்ள டாமினண்டா இருந்தாங்க. பட் 1600s ஸ்டார்ட் ஆகும்போது, சரிங்களா, அரௌண்ட் 16th சென்ச்சுரி ஃபுல்லுமே போர்ச்சுகீஸ் இந்தியாவில் டாமினேட்டடா இருந்தாங்க. 17th சென்ச்சுரி ஸ்டார்ட் ஆகும்போது யூரோப்ல வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸுடைய காம்படிட்டர்ஸ், சரிங்களா, பிரெஞ்சு, சரிங்களா, டச்சு, பிரிட்டிஷு, எஸ்பெஷலி பிரிட்டிஷ் நம்ம சொல்லலாம், பிரிட்டிஷும் டச்சும் சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப ஏர்லியாகவே வந்தாங்க. ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே போர்ச்சுகீஸுடைய டாமினன்ஸை வந்து பார்த்தா இந்தியன் ஓஷனில் இருந்த டாமினன்ஸை வந்து பார்த்தா பிரேக் பண்ணிட்டு அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும் போது ஃபைனலாக போர்ச்சுகீஸ் அப்படின்ற அந்த கண்ட்ரி வந்துட்டு அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது மிட்டிகேட் ஆகிடுது. ஓகே. ஸோ இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்த யூரோப்பியன் அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான். ஆனால் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியே போன போர்ச்சுகீஸும் கடைசியாக வெளியே போன யூரோப்பியனும் போர்ச்சுகீஸ் தான். அரௌண்ட் 1962-63 தான் வந்து பார்த்தா கோவாவை வந்து பார்த்தா கேப்சர் என்ன சொல்கிறது ஹேண்ட் ஓவரே பண்ணியிருப்பாங்க. அது வரலும் போர்ச்சுகீஸ் அவங்களுடைய பிளேஸாக தான் வச்சுருந்துருப்பாங்க. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்த யூரோப்பியன் போர்ச்சுகீஸு, சரிங்களா, அதாவது மாடர்ன் இந்தியாவில். ஓகே. பட் லாஸ்ட்டாக வெளியே போன யூரோப்பியனும் போர்ச்சுகீஸ் தான். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டோம்.
புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் இந்த ஏரியால பெருசா விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஓகே. கெயின் வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு லாபம். போர்ச்சுகீஸ் சரிங்களா? போர்ச்சுகீஸ் குஜராத்துடைய அரசர்கிட்ட இருந்து பாசின வந்துன்னா வாங்கிக்கிட்டாங்க. நான் ஃபைனலா இந்த பாசின்லாம் வந்து பார்த்தோன்னா, மராத்தாஸ் கிட்ட போயிடும். ஃபைனலா 1739ல ஒரு 200 வருஷம் கழிச்சு போயிடும். அது வரலும் ஒரு 200 வருஷமா போர்ச்சுகீஸ் பாசின் அவங்க கண்ட்ரோலே வச்சிருந்திருப்பாங்க. 1739ல வந்து பார்த்தோன்னா, மராத்தாஸ்க்கும் போர்ச்சுகீஸ்க்கும் இடையில நடந்த சண்டையில சரிங்களா? இந்த பிளேஸ வந்து பார்த்தா மராத்தாஸ் கேப்சர் பண்ணிடும். திரும்பி எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்துன்னா காசஸ் ஆஃப் டிக்ளைன் வந்துன்னா நம்ம பார்க்கணும். இந்த போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தோன்னா, எதனால அவங்களுடைய முக்கியத்துவத்த வந்து பார்த்தா இழந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்ஸ் வந்து பார்த்தோன்னா, அவங்களுடைய ரிலீஜியஸ் பாலிசி. அவங்களுடைய மதம் சார்ந்த கொள்கைகள்னால. கிறிஸ்டியானிட்டி தான் சுப்பீரியர். மத்த ரிலீஜியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, என்ன சொல்றது? இன்ஃபீரியர் தான். ஓகே. ஸோ அதுலயே வந்து பார்த்தா சில முஸ்லீம் பெர்சன்ஸ மட்டும் வந்துன்னா, என்ன சொல்றது? கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்றது. மத்த முஸ்லிம்ஸ வந்து பார்த்தா ரொம்ப லோவா ட்ரீட் பண்றது. இந்தியன்ஸ வந்து பார்த்தோன்னா, மதிக்கிறதே இல்ல. ஓகே. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, இந்த மாரியான ஹேபிட்ஸ் இருந்ததுனால, போர்ச்சுகீஸ் மேல பெரிய அட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தா இந்தியன்ஸுக்கு வரல. இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இது அவங்களுடைய ரிலீஜியஸ் பாலிசி ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் வந்து பார்த்தோன்னா, அவங்களுடைய கரப்ஷன். ஸோ கரப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு நான் கர்த்தா சிஸ்டம் சொன்னேன். அதுக்கப்புறம் டோக்கன் சிஸ்டம் சொன்னேன்ல. இந்த 2மே வந்து பார்த்தோன்னா, இனிஷியலா போர்ச்சுகீஸ் ரொம்ப நியாயமானவங்க மாரி காட்டிக்கிட்டாலும், ஓவர் த பீரியட்ல அவங்களுக்கு ரெவென்யூ வரணும் அப்படின்றதுக்காகவே அதிகமா வந்துட்டு சரிங்களா? தான் டோக்கன் குடுத்த அந்த ஷிப்ஸே வந்து பார்த்தோன்னா, கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ அதனால அவங்களுடைய அந்த கரப்ஷன் அண்ட் கரப்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப பெரிய லாஸா வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, அதர் யூரோப்பியன் நேஷன்ஸ் உடைய அரைவல். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகீஸ ஃபாலோ பண்ணி அரவுண்ட் 1602, 1608ல வந்து பார்த்தோன்னா, டச்சும், பிரிட்டிஷ் சரிங்களா? ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தா இந்தியாவுக்கு வந்தாங்க. ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா, அவங்களுடைய இதில சொல்லலாம். அவங்களுடைய பேட்ரனைஸ வந்து பார்த்தோன்னா லூஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருந்த ரூலர்ஸ் கிட்ட. இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்னால சரிங்களா? அவங்களுக்கு இருந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தோன்னா டோட்டலா லூஸ் பண்ணு. ஓகே. ஸோ இதெல்லாம் போர்ச்சுகீஸுடைய டிக்ளைன்க்கான காரணங்களா நம்ம பார்ப்போம். ஓகே. இதோட வந்து பார்த்தோன்னா, என்னப்பா? பேட்ரனைஸ் ஆஃப் லூஸ் சரிங்களா? பேட்ரனைஸ் ஆஃப் இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட வந்துன்னா லூஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரூலர்ஸ் உடைய பேட்ரனேஜ். நடத்தின விஷயங்கள் புரிஞ்சுச்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின கிளாஸஸை நீங்க படிச்சு பாருங்க. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கேளுங்க. சில சமயங்கள்ல நடத்தும்போதே டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அப்பவே அப்ரப்டா கூட ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபை. ஓகே. சரிங்களா? சில விஷயங்களுக்கு ஒயிட் போர்ட் டீச்சிங் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒவ்வொரு பர்சனை பத்தி தான் படிக்க போறோம். இந்த இடத்துல பெருசா நமக்கு பிபிடிலாம் தேவைப்படாது. ஓகே. இதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய கிளாஸஸ்ல டிபெண்ட்ஸ் அப்பான் த டாபிக் அது உங்களுக்கு பிபிடி வரும். புரியுதுங்களா? அந்த டாபிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிபிடி வரும். எல்லா டாப்பிக்கும் நம்ம பிபிடிலேயே நம்ம நடத்தணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஓகே. சில இடங்களுக்கு ஒயிட் போர்ட் டீச்சிங் ஓகே. ஐ மீன் பிளைன் போர்ட் டீச்சிங் ஓகே. சில இடங்களுக்கு பிபிடி வேணுன்ற இடத்துக்கு நம்ம பிபிடி பார்த்துட்டு. ஓகேவா? ஓகே. ஏதாச்சும் குவரிஸ் இருக்கு, அப்டேஷன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கேளுங்க. ஓகே. ஸோ என்னுடைய சைட்லேருந்து நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் பண்ணிட்டேன். ஓகே. பார்க்கலாம்.